ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து கொத்தவரைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனி வரைக்காய் பறித்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் உறவுகளே. அந்த சீனி வரைக்காயில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. அதோடய நன்மைகளையும் அதை எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க போய் சீனி வரைக்காவை பறிச்சுக்குவோம். பாருங்க உறவுகளே, நம்ம தென்னங்கண்டு போட்டிருந்தோம்ல, அதுலேயே வந்து சீனி வர விதைகளை நட்டி விட்டுருந்தோங்க உறவுகளே. இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம இயற்கையான உரத்துலேயே நம்ம வந்து வளர்க்குறதுனால இந்த காய்களில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கும். உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட இந்த மாதிரி விதைகளை போட்டு வளங்க உறவுகளே, சூப்பராக வந்து காய்க்கும். நம்மளும் பறித்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, இந்த காய் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் உறவுகளே. நம்ம தோட்டத்தோட காய்களை பாருங்கள். இங்கே பாருங்கள், இயற்கையான மாட்டு சாணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உரத்தில் காய்கள் வந்து நல்லா வளருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 3 டைம் வந்து இந்த விதை போட்டு எடுத்தால் கூட உரங்கள் வந்து அப்படியே இருக்குங்க உறவுகளே. கத்திரிக்காய் செடி இதெல்லாம் முளைக்கல. பாருங்க, நம்ம தோட்டத்தில் எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் பாருங்க. சும்மா ஒரு 4 செடி தாங்க பறிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. 4 செடியில் இவ்வளோ காய் வந்துருக்குது. வாங்க போயிட்டு நம்ம எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, நம்ம காயை வந்து நல்லா அலசிட்டு வந்துருச்சுங்களே. அலசிட்டு வந்து வச்சுருக்கோம். வாங்க இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்தளவு வந்து காயை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒருவேளை. இதே மாதிரி எல்லா காய்களையுமே நம்ம உடைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒடிச்சு முடிச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்து காம்பு இந்த இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மண் சட்டியில் இந்த காய்களை அள்ளி வச்சுருக்கோம். அள்ளி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோங்க ஒருவேளை. எப்போயுமே வந்து காய்களை ரொம்ப குட்டியாக நறுக்கக்கூடாதுங்க, ஒரு மீடியமாக தான் நறுக்கணும். அதே மாதிரி தண்ணியுமே நிறைய ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றி வச்சுருக்கோம். பகுதி வெந்த பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுருக்கோங்க ஒருவேளை. காய் சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். காயும் தண்ணியும் அளவாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க ஒருவேளை. நீங்கள் தண்ணி இருந்தால் அதை வடிச்சுக்கோங்க. இல்லை, இந்த காயில் வந்து தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ங்க ஒருவேளை. உளுந்து போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 100 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் ஒரு 2 வத்தல் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துக்குவோம். நம்ம நாட்டு கருவேப்பிலை, நம்ம தோட்டத்தில் வச்ச கருவேப்பிலைங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். இப்போ காய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம்.
தேங்காய் துருவல் வந்து உள்ளே சேர்த்துக்குவோம். இது பார்த்திங்கன்னாங்க, இந்த சீனி வரக்காயில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை வந்து சுத்தமாக வந்து இது தடுக்கக்கூடியது, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது, சர்க்கரை நோய் அளவை வந்து கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை வந்து வத்தல் போட்டும் சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஒரு தீர்வாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. நரம்பு பிரச்சனைகளே வராது. ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க உறவுகளே இந்த காயை சாப்பிடும்போது. எல்லோரும் இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான காயை சமைச்சு சாப்பிடுங்க உறவுகளே. இப்போ இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம காயை சமைச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கம்மங்கூழுவேங்க. கம்மங்கூழுக்கு வந்து இந்த காயை நம்ம கடிச்சிட்டு சாப்பிட போகிறோம். ரசம் சாப்பாடுக்கும் இந்த காய் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து இந்த காய் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மதியத்தில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வச்சு கொடுத்து விடுங்க ஸ்கூலுக்கு, ரொம்ப நல்லதுங்க உறவுகளே. இதே மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற காய் தான் இது. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க உறவுகளே. உப்புமே வந்து கரெக்டாக கொஞ்சமாக போடணும். உப்பு ரொம்ப போட்டோம்னா உப்பாக போயிடும். நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி வேணி. டாடா, பை பாய்.